It's time to celebrate. Phyllis, foresight, dream of tomorrow and wonderful things to come. Talk to TBC. உலகமெங்கும் வாழ்ந்த தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இன்னொரு டாக் டு டிபிசி அரசியல் உரையாடலே இணைந்திருக்கின்றோம். இன்றும் எங்களுடைய அரசியல் ஆய்வாளரான தோழர் சிவலிங்கம், தோழர் ஜெகநாதன் இணைந்திருக்கிறார்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். அவர்களை இப்பொழுது இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தலுக்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. வெள்ளிக்கிழமை முதல் அதாவது வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்றும் அதை ஏற்றுக்கொள்ள தேர்தல் ஆணையக்குழு தயாராக இருக்கின்றது. பாராளுமன்ற தேர்தலை தொடர்ந்து உள்ளூராட்சி சபை தேர்தல் உடனடியாக நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழு உடனடியாகவே அறிவித்திருக்கின்றது. எனவே இது ஒரு தேர்தல் ஆண்டாகவே இந்த டிசம்பர் மட்டும் இருப்பதை நாங்கள் காணக்கூடிய இருக்கலாம். இந்த நிலையில்தான் இந்த முறை ஜனாதிபதி தேர்தலுக்கு கிடைத்த அளவு வாக்குகளை மீண்டும் தேசிய மக்கள் சக்தி வைத்து கொள்ளுமா அல்லது தங்கள் வாக்குகளை உயர்த்துவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா என்ற ஒரு பக்கம் பலராலும் பேசப்படுகின்றது. அதேவேளை ஐக்கிய தேசிய கட்சி, அதாவது ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி சிலிண்டர் சின்னத்திலிருந்து அன்னம் சின்னத்தை பெற்று ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி இருக்கின்றது. அதே போன்று எங்கால் சஜித் பிரேமதாச அணியினர் அவர்கள் தொலைபேசி சின்னத்திலே மீண்டும் இந்த பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிட தயாரிக்கிறார்கள். இந்த வகையில் தான் இன்னொரு கட்சி அங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது, தாயகம் கட்சி என்று. திலீப் ஜெயவீர ஒரு ஊடக நிறுவன உரிமையாளர் கட்சியிலே பல்வேறு தரப்புகள் ஒன்றிணைந்து வருவதை காணக்கூடிய இருக்கின்றது. இப்பொழுது தெற்கிலே பல முனை போட்டிகளை நாங்கள் காணலாம். இதே வேளை இந்த ஐக்கிய தேசிய கட்சி அல்லது சஜித் அணியினர் வடகிழக்கிலே பெரிய அளவு வாக்குகளை பெற்றிருந்தாலும் கூட பாராளுமன்ற தேர்தலிலே அதற்கு வாய்ப்பு இருப்பதா என்றால் அது கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. எது எவ்வாறு இருந்த பொழுதும் வடகிழக்கை பொறுத்த மட்டில் என்பிபி எதிர்பாராத விதமாக 3 தொகுதிகளை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சியிலே ஈடுபடுவார்கள். யாழ்ப்பாணம், திருகோணமலை, அம்பாறை போன்ற தொகுதிகளிலே அவங்களுக்கு கூட வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் அந்த வாய்ப்பை எவ்வாறு பயன்படுத்த போகிறார்கள் என்ற ஒரு நிலையும் இருக்கின்றது. வடகிழக்கை பொறுத்த மட்டில் தமிழ் கட்சிகள் பலவாறாக பிரிந்து அங்கே இருப்பதை காணலாம். இதில் முக்கிய ஊடக நிறுவனம் ஒன்று தலையிட்டு இந்த சங்கு சின்னத்திற்கு பின்னுக்கு செயற்படுவதாகவும் மக்கள் அதில் பெரிய வெறுப்படைந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. அண்மையிலே கொழும்பிலே சங்கலா ஹோட்டலிலே இதன் முக்கியஸ்தர்கள் பலர் சென்று சந்தித்து வந்திருப்பதை நீங்கள் எங்களுடைய செய்தியிலே கேட்டிருப்பீர்கள். இப்படியான சூழ்நிலையில் வியாபாரிகள் தமிழ் தேசிய பேசுகின்ற கட்சிகளை கையடக்கப்படுத்தி மீண்டும் எங்களுடைய இந்த அரசியல் உரிமைகளுக்கு ஆப்பு வைக்க போகிறார்களா என்ற சந்தேகம் தமிழ் மக்கள் மத்தியிலே எழுப்பப்பட்டிருக்கின்றது. ஏன்னா இது ஒரு ஆரோக்கியமான விடயம் அல்ல. ஏன்னா தமிழ் தேசியம் பேசுகின்றவர்கள், தமிழ் உரிமைகள் பேசுகிறவர்கள் பற்றி ஒரு வரி ஏய்ப்பு நிறுவனம், பிரித்தானியாவிலே பெரிய வரிகளை ஏமாற்றி விட்டு சென்று இன்று அரசியலிலே ஈடுபட்டிருக்கின்ற அல்லது இந்தியாவிலே சினிமா தொழிலே ஈடுபட்ட ஒரு நிறுவனம் இந்த தமிழ் கட்சிகளை கையடக்கப்படுத்துவதை எவ்வாறு தமிழ் மக்கள் பார்க்கின்றார்கள் என்ற ஒரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் இங்கு தொட்டு சொல்ல வேண்டும். அந்த வகையில் தான் சிவலிங்கம் அவர்களே, நீங்கள் தெற்கிலே நடக்கின்ற மாற்றம் போல் வடகிழக்கிலே ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா அல்லது தெற்கிலே இந்த பாராளுமன்ற தேர்தல் எவ்வாறு அமையும் என்று எதிர்பார்க்கின்றீர்கள்? நாளை முதல் நியமன பத்திரங்கள், தேர்தலுக்கான நியமன பத்திரங்கள் ஏற்றுக்கொள்கின்ற பின்னணியில் நாங்கள் எதிர்கால இலங்கையினுடைய பாராளுமன்ற அரசியல் எவ்வாறு மாற்றமடைய போகிறது என்பது ஒரு முக்கியமான ஒரு விவகாரமாக இருக்கிறது. நாங்கள் இதில் நீங்கள் குறிப்பிட்டது போல சிங்கள பகுதிகளில் அரசியல் எவ்வாறு மாற்றம் அடையலாம் என்பதை நாங்கள் ஜனாதிபதி தேர்தலினுடைய வாக்களிப்பு விவரங்களினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது இம்முறை பல தரப்பினரும் வெவ்வேறு தொகுதிகளில் போட்டியிட இருக்கிறார்கள். ஜனாதிபதி தேர்தல் போல இப்போது இருக்காது. குறிப்பாக வெளிவருகின்ற தகவல்களின்படி கம்பஹா, கொழும்பு,
களுத்துறை ஆகிய முக்கியமான 3 மாவட்டங்கள் மிக அதிகளவிலான பாராளுமன்ற உறுப்பினர் ஆசனங்களை வைத்திருக்கிறது. இந்த ஆசனங்களை எந்த கட்சி வெல்லப் போகிறது என்பது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. சமீபத்தில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் இந்த 3 பிரதேசங்களிலும் தேசிய மக்கள் சக்தி கணிசமான வாக்கு பலத்தை கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையில் பொது தேர்தலில் எவ்வாறு இந்த மாற்றங்கள் ஏற்படலாம் என்பது குறித்து பல்வேறு விதமான விவாதங்கள் நடைபெறுகின்றன. இதில் குறிப்பாக இந்த பிரதான கட்சிகளான தேசிய மக்கள் சக்தி, ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் வேறு ரணில் தலைமையில் உருவாக போன்ற கூட்டணி அல்லது பொதுஜன பெரமுனனுடைய கூட்டணி, இவை எல்லாம் எவ்வாறான வாக்கு பலத்தை கொண்டிருக்கின்றன என்பது ஒரு முக்கியமான சந்தேகங்களை எழுப்புகிறது. ஆனால் ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளின்படி பார்க்கும் பொழுது இதுவும் ஒரு பல்வேறு முனை போட்டிகள் இருப்பதால் இதில் அதிக அளவு தேசிய மக்கள் சக்திக்கு வாய்ப்பிருப்பதாகவே கூறப்படுகிறது. ஆனால் இங்கு நாங்கள் கவனிக்க வேண்டியது, இந்த தேசிய மக்கள் சக்தி எவ்வாறு இந்த தேர்தலை எதிர்நோக்கப் போகிறது என்பது குறித்து நாங்கள் சற்று பார்க்கலாம். சமீபத்தில் தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தரான ஸ்ரீதரன் ஜனாதிபதி அனுரகுமாரவை சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்புக்கு பின்னர் சிங்கள ஊடகங்களில் வெளியான தகவல்களை வச்சு பார்க்கும் பொழுது அவர் புதிய ஜனாதிபதியை வாழ்த்தி இருப்பதாகவும் வேறு சில விடயங்கள் பேசி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அப்பொழுது ஊடகவியலாளர்கள் தங்களுக்குள் கருத்தை பரிமாறும் பொழுதும் ஒருவேளை தேசிய மக்கள் சக்திக்கு ஸ்ரீதரன் போன்றவர்கள் ஆதரவளிக்க கூடுமா என்ற கேள்விக்கு தேசிய மக்கள் சக்தியினுடைய முக்கியமான உறுப்பினர்களில் ஒருவர் அவ்வாறான நிகழ்வுக்கு வாய்ப்பில்லை, அதாவது வேறு கட்சிகளோடு அவர்கள் இணைப்புக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏனெனில் ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கென மக்கள் அதிகளவு வாக்களித்து அதன் பாதை சரியானது என்பதை அங்கீகரித்திருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் வேறு கட்சிகளுடன் இணைந்து கூட்டணி அமைப்பதற்கான எந்த விதமான முயற்சியையும் தாங்கள் எடுக்கப் போவதில்லை எனவும், அவர்கள் தங்களுக்கு வாக்களித்தால் அதை சந்தோஷமாக வரவேற்போம் என்றும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே தேசிய மக்கள் சக்தி தேசிய அளவில் தமக்கான கொள்கைகளினுடைய அடிப்படையில் தமது பலத்தை நிரூபிக்கத்தான் அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் தமிழ் பிரதேசங்களிலும் அவர்கள் போட்டியிடக்கூடும். இங்கு நாங்கள் இன்னும் ஒரு கேள்வி எழுப்பினால், உதாரணமாக தமிழ் பிரதேசங்களில் எவ்வாறான அரசியல் மாற்றங்கள் ஏற்படலாம் என்பதை நாங்கள் அவதானிக்கும் போது, குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு கணிசமான வாக்குகள் கிடைத்திருக்கின்றன. அதே நேரத்தில் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் கணிசமான வாக்குத்தொகை கிடைத்திருக்கிறது. இந்த பொதுவாக ஜனாதிபதி தேர்தலில் கிடைத்த வாக்குகளை வைத்து பார்க்கும் பொழுது இந்த ரணில் விக்ரமசிங்கவுக்கும் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கும் கிடைத்த வாக்குகளை ஒன்றாக கூட்டினால் அது அனுராவுக்கு கிடைத்த வாக்குகளை விட பெருந்தொகையானது என்ற கருத்து தற்போது நிலவுகிறது. இந்த நிலைமையில் இவர்கள் இணைந்து போட்டியிடுவார்களா என்ற கேள்வியும் உண்டு. ஆனால் இதுவரையில் அவ்வாறான இணைப்புக்கு சாத்தியமில்லை என்று கருதப்படுகிறது. ஒருவேளை சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய கட்சியில் ஐக்கிய தேசிய கட்சியை சார்ந்தவர்கள் இணைந்து கேட்கக்கூடும் என்பது சம்பந்தமான செய்திகள் தான் வெளிவந்திருக்கின்றன. இங்கு நாங்கள் தமிழ் அரசியலை பார்க்கும் பொழுது
பெருமளவு வாக்காளர்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கும் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கும் வாக்களித்திருக்கிறார்கள். இந்த நிலைமையில் பொது தேர்தலில் தமிழரசு கட்சிக்கு அந்த வாக்குகள் சேரலாம். தமிழரசு கட்சி அவர்களோடு நெருக்கமான உறவுகளை வச்சிருக்கின்ற படியால் உதாரணமாக அனுரா தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி, சஜித் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய இரண்டுடனும் நெருக்கமான உறவுகளை வச்சிருக்கின்ற படியினால் இந்த பொது தேர்தலில் தேசிய இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கான வாய்ப்பு அதிகரித்துள்ளதாகவே கருதப்படுகிறது. உதாரணமாக சஜித் பிரேமதாஸ் அவர்களும் அனுரா குமார் திசநாயக்க அவர்களும் தேசிய இன பிரச்சனையில் பொதுவான கருத்தை, குறிப்பாக 13வது திருத்த அமலாக்கம் தொடர்பாக அவர்கள் சாதகமான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். எனவே தமிழரசு கட்சி இப்பொழுது இரு சாராரையும் தேசிய இனப்பிரச்சனையை தீர்ப்பதில் இணைந்து செயற்படுமாறு கோரக்கூடும். அவ்வாறான நிலையில் தமிழ் பிரதேசங்களில் ஒரு பலமான கட்சி தமிழ் மக்களை தலைமை தாங்குகின்ற அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது தென்னிலங்கையில் ஒரு சாதகமான அரசியல் சூழல் ஏற்பட்டிருக்கிற நிலையில் அந்த சாதகமான சூழலை பயன்படுத்தும் விதத்தில் தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு பலமான அரசியல் தலைமை தேர்தலில் ஏற்பட வேண்டும் என்ற கருத்து நிலவுகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது தமிழரசு கட்சி இந்த தேர்தலில் ஒரு பலமான சக்தியாக, அதாவது தேசிய இன பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு உறவு பாலத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தியாக தமிழரசு கட்சி மலரலாம். இப்பொழுது இன்னொரு கேள்வி உங்கள் மனதில் வரலாம். அதாவது ஏனைய கட்சிகள் தமிழரசு கட்சிக்கு வெளியில் போட்டியிடுகின்றபடியினால் இவ்வாறான நிலை ஏற்படும் என்பது முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. குறிப்பாக தமிழ் குறுந்தேசியவாதத்தை முன்னிலைப்படுத்தி பல குழுக்கள் ஒருவேளை ஐக்கியப்பட்டு இப்போது சங்கு சின்னத்தில் அவர்கள் கேட்கக்கூடும் என்ற கருத்து நிலவுகிறது. இங்கு முக்கியமான கேள்வி என்னவெனில், சங்கு சின்னத்தை தெரிந்தெடுப்பதற்கான காரணம் என்ன? சங்கு சின்னம் ஏற்கனவே மக்கள் மத்தியில் அறிமுகமாகி இருக்கிறது. சுமார் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை அவர்கள் அந்த சின்னத்துக்கு அளித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தமிழ் அரசியலில் ஒரு பிரிவினர் சங்கு சின்னத்தில் போட்டியிட முயற்சிக்கிறார்கள். ஆனால் அதில் உள்ள கேள்வி என்னென்றா, சங்கு சின்னம் என்பது சில கொள்கை கோட்பாடுகளை மையமாக வைத்துத்தான் மக்கள் சங்கு சின்னத்துக்கு வாக்களித்தார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது அதே சங்கு சின்னத்தை கையில் எடுத்து தங்களுடைய அரசியலுக்கு தேவைக்கு சின்னமாக அவர்கள் பாய்ப்பார்களாக இருந்தால், அவர்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலின் போது சங்கு சின்னத்தில் போட்டியிட்ட அரியநேந்திரன் தெரிவித்த கருத்துக்களோடு இவர்கள் உடன்பட்டு செல்கிறார்களா என்கின்ற ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. ஏனெனில் நாங்கள் சங்கு சின்னத்தை தனியாக பிரித்து பார்க்க முடியாது. அதற்கு பின்னால் ஒரு கொள்கை இருந்தபடியாத்தான் மக்கள் வாக்களித்தார்கள். அந்த அடிப்படையில் இங்கு ஒரு சிக்கலான நிலைமை ஏற்படலாம். எனவே தமிழ் அரசியலில் ஒரு பொதுவான பலமான ஐக்கியப்பட்ட ஒரு அரசியல் தலைமை இம்முறை ஏற்பட்டால் மாத்திரம்தான் தென்னிலங்கையில் உள்ள சாதகமான சூழலை பயன்படுத்தி தேசிய இன பிரச்சனைக்கான தீர்வுகளை எட்ட முடியும். அந்த வகையில் தான் தென்னிலங்கையிலும் தேசிய மக்கள் சக்தி, ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய இரண்டுக்கும் மக்கள் அதிக அளவில் வாக்களிப்பார்களாக இருந்தால் இந்த நிலைமை சாதகமாக அமையலாம். ஆனபடியினால் நாங்கள் இவற்றை கருத்தில் கொண்டு தமிழ் அரசியல் ஒரு முக்கியமான தீர்மானத்துக்கு செல்ல வேண்டிய காலகட்டம் இது என்று நம்புகிறேன். தொடர்ந்து நாங்கள் பேசலாம்.
உறவுகள் கற்றுக்கொண்டிருப்பது டாக்டர் டிபிசியின் அரசியல் உரையாடல். இப்பொழுது பல்வேறு நிகழ்வுகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக ஒரு நல்ல செய்தி கிடைத்திருக்கின்றது. அம்பாறை திருகோணமலை மாவட்டத்தில் பொறுத்தமட்டில் ஒரு பகுதியினரே வேட்பாளரை நிறுத்துவதாக, முக்கிய கட்சிகளாக இருக்கின்ற தேசிய பொது கூட்டமைப்பு, மற்றது தமிழரசு கட்சி, இந்த அம்பாறையில் ஒரு இடமும் திருகோணமலையில் ஒருவரை நிறுத்துவதாக ஒரு உடன்பாட்டுக்கு வந்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கின்றது. உண்மையிலே அது தேவை, அல்லது அங்கே தமிழ் பிரதிநிதித்துவம் இல்லாமல் போய்விடும். அதே மாதிரி இவர்கள் ஐக்கியமாக சேர்ந்து வடகிழக்கிலே போட்டியிருந்தால் இன்று கூடுதலான ஆசனங்களை பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். ஆனால் ஒரு பகுதியினர் இதை வேண்டுமுன்றே தவிர்த்திருப்பதாக தெரிகிறது. அது யார் என்று மக்களுக்கு தெரியும், மக்கள் வாக்களிக்கும் போது தெரியும். அந்த வகையிலே ஜெகநாதன், நீங்கள் எவ்வாறு இந்த பாராளுமன்ற தேர்தலை பார்க்கின்றீர்கள்? பாராளுமன்ற தேர்தலுக்கும் ஏற்கனவே நடந்த ஜனாதிபதி தேர்தல் என்றதும் கடந்த காலங்களிலும் பார்க்கும் பொழுது ஒரே மாதிரியான வாக்களிப்பை கொண்டவைகளாக, தமிழ் பகுதிகளில் வடக்கு கிழக்கிலே ரணில் விக்ரமசிங்காவுக்கு வாக்களித்தது அல்லது அவரோ வெல்லுவார் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தினவர்கள், அதே போல சஜித் பிரேமதாசாவை வெல்லுவார் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தி தமிழ் மக்களுக்கு மத்தியில் அவர் சில இந்த 13ஆம் திருத்தம் சம்பந்தமான இதிலே சில கருத்துக்களை கூறணும். மற்றது அவருடைய வீடமைப்பு திட்டங்கள் அவரால் அமல்படுத்தப்பட்டது வந்து நிறுத்தப்பட்டது பின்னாலே மஹிந்தாவுடைய ஆட்சி வந்த பொழுது, இவைகள் எல்லாத்தையும் சொல்லி அதை நான் மீண்டும் நிறைவேற்றுவேன். கிட்டத்தட்ட வடக்கு கிழக்கிலே ஒரு 10,000க்கு மேற்பட்ட குடும்பங்களுக்கு அதால பாதிக்கப்பட்டது. அதை வந்து அவர்களுக்கு நிவாரணம் அளிப்பேன் என்றதுகள் எல்லாத்தையும் அவர் பிரச்சாரத்துல குறிப்பிட்டிருந்தார். அது நியாயமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. அந்த மக்கள் மத்தியில அவருக்கு வாக்களிக்கிறதுக்கான ஒரு ஆவல் உண்டு ஏற்பட்டிருந்தது. அவர் வந்தால் அதை செய்வார் என்று சொல்லி. ஆனா இன்றைக்கு வந்து நிலைமை வந்து வித்தியாசமாக இருக்கிறது. அதாவது இன்றைக்கு இவர்கள் எதிர்பார்த்தது போல ஆட்சிக்கு வந்து இவர்கள் வாக்களித்தவர்கள் வராமல் அன்ரா அவர்கள் வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அன்ரா அவர்கள் தெரிவு செய்வதற்கு பிறகு எடுத்த சில நடவடிக்கைகள், உதாரணமாக அவர் இந்த செலவினங்களை குறைத்தது, இந்த வாகனங்கள் அதுகள் என்பதுகள் எல்லாத்தையும் கண்ட பாட்டுக்கு எல்லாம் பாவிக்க முடியாத இல்லாமை, அதே நேரத்துல இது இப்பொழுது திரும்ப எரிபொருள் விலைகளை குறைத்திருக்கிறது. இதுகளை என்றவர்கள் அவர் குறைக்கிறதுக்கு முதலே பாட்டாளி சம்பிக்க ரணவுக்காக பற்றி ரணதுங்காத பற்றி கேள்வி எழுப்பி இருந்தார். சொன்ன விடயங்களை அவர் செய்யவில்லை என்று சொல்லி. ஆனா இங்க இன்னொரு முக்கியமான விடயம் வந்து இவர் தேர்தல்கள்ல குறிப்பிட்ட விடயங்கள் வந்து இந்த நாட்டிலிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை வந்து அவர்களிடமிருந்து பெறுவேன் என்ற ரீதியில வந்து பிரச்சாரங்களின் பொழுது, ஆனால் இது சம்பந்தமாக இந்த மாதிரியான நடவடிக்கைகளை இவர் மேற்கொள்ள போகிறார் என்றதுகள் வந்து ஒரு கேள்விகளை பலரிடமிருந்து எழுப்பி இருக்கிறது. அதே போல இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதல் சம்பந்தமாக ஒரு குழுவை நியமித்திருக்கிறேன். அந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்புடைய வந்து இவர் ஷானி அபேசகரான் நினைக்கின்றேன், பழைய இந்த புலனாய்வு துறைக்கு பொறுப்பா இருந்தவர் வந்து நேரடியாகவே பல குற்றச்சாட்டுகளை அவர் ஒரு பகிரங்கமாகவே தெரிவித்திருக்கிறார். அதாவது இலங்கை இராணுவ காவல்துறை புலனாய்வாளர்கள் வந்து எப்படி அதை திசை திருப்புறதுக்கு பார்த்தார்கள், புலிகளால் கொல்லப்பட்டான்னு சொல்லி மிச்சத்துக்கு புலிகள் என்ற பெயரில் 2 பேரை பிடித்து வைத்திருந்து கூட மிகவும் அவர்கள் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு பின்னால பிறகு அவர்களுக்கு மேல வழக்கு பதிவு செய்ய முடியாமல் போயிருந்ததால விடுதலை செய்யப்பட்ட நிலைமைகளை நாங்க பார்த்திருக்கோம். அந்த அளவுக்கு இப்படியான நடவடிக்கைகளை மேற்கொண்டவர்களை வேலை எடுக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா இதுக்கு பொறுப்பானவர்களை மேலே ஒரு நடவடிக்கைகளை எடுக்க முடியுமானால் அது இராணுவத்துடன் காவல்துறையினருடன் பல முரண்பாடுகளை உருவாக்குற சூழ்நிலைகளையும் உருவாக்கும். ஆகவே இதுவகைகளை எப்படி அவர் சமாளிக்க போகிறார். மற்றது இன்றைக்கு உலக நிகழ்வுகளின்படி இன்றைக்கு இந்த ஈரான் தன்னுடைய வான்பரப்போல் எல்லாத்தையும் மூடி இருக்கிற நிலைமைகளும், தொடர்ந்து இந்த மத்திய கிழக்கில் இருக்கிற நிலைமைகளும், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு $70 அளவுக்கு சந்தையிலே எண்ணெய் விலை குறைந்திருந்தது. இன்றைக்கு அது இந்த பிரச்சனை தொடங்கினுடனே 3% $73-74 போனது. அது கிட்டத்தட்ட தொடர்ந்து ஏறிக்கொண்டு போகுதுன்ற நிலைமையும், அதே இதுல இலங்கைக்கு சுற்றுலாத்துறை பயணிகளினுடைய வருகை வீழ்ச்சி அடைந்திருக்கின்றதையும் பார்க்கக்கூடிய இருக்காது. இவைகள் தான் காரணம். இந்த யுத்த சூழ்நிலைகள், மற்றது மக்கள் வந்து விமானத்துல பறக்கிறதுக்கு அதுகளுக்கு அச்சப்படுகிற சூழ்நிலைகள், இவைகள் என்றதுகள் இந்த நேரத்தில் என்ன நடக்குமோ என்ற காரணங்களாலே இந்த மேற்குலகத்திலிருந்து போறதுகளும்
மற்றது இந்த சுற்றுலாத்துறை பயணத்துக்கு காசை செலவழிக்காமல் வைத்திருக்க வேண்டும் என்ற மனோநிலை இவைகளும் வந்து இந்த பரபரப்பான பரபரப்புக்கு மத்தியிலே மக்களுக்கு ஏற்படுறது நியாயமானது. அந்த ரீதியில வந்து நீண்ட காலமாக இந்த சுற்றுலாத்துறை வந்து எண்ணிக்கை கூடிக்கொண்டு வந்தது வந்து இப்பொழுது இந்த மாதம் செப்டம்பர்ல குறைந்திருக்கின்ற செய்திகளை நாங்க காணக்கூடிய இருக்கிறது. இது அடுத்தடுத்த மாதங்களில் என்ன நிலைமை உருவாக்கும் என்றதே, அதே நேரத்துல இந்த இஸ்ரேலுக்கு கூட இலங்கையில இருந்து கிட்டத்தட்ட இந்தியர்கள் வந்து 20,000 பேர் தான் இருக்கணும், ஆனா இலங்கையரினும் கூட இருக்கிறார்கள் என்று சொல்லி கூறப்படுகிறது. இன்றைக்கு இந்த தாக்குதல்களுக்கு மத்தியில இஸ்ரேலுக்கு ஆக்களை அனுப்புறோம் என்று சொல்லி என்ன இது விண்ணப்பங்கள் கொடுத்து வாங்கி அரசியல் செய்தவர்கள் எல்லாம் என்ன செய்ய போகிறார்கள் தெரியவில்லை. ஆகவே இப்படியான சூழ்நிலையில வந்து பொருளாதார ரீதியான நெருக்கடிகள், மீண்டும் ஏற்றுமதி தளர்வு, மற்றது முதலீடுகள் அதுகள் வருகிறதுக்கான சிக்கல்கள், இந்த மத்திய கிழக்கு நாடுகள்ல கூட தொடர்ந்து இனி வேலைக்கு போறது அதுகள்ன்றதுகளில் இருக்கிற சிக்கல்கள், இவைகள் வந்து இலங்கையை பொருளாதார ரீதியாக ஒரு கேள்விக்குரிய உருவாக்குகிற நிலைமை உருவாக்குகிறது. இதை எப்படி இவர் சமாளிக்க போகிறார்? இப்ப இவைகளில வந்து இன்னும் தாக்கம் ஏற்படுமாக இருந்தால் விலைவாசி ஏறும் அல்லது வேற சிக்கல்களான அவர் இதுவரைக்கும் வந்து ஓரளவுக்கு சுமூகமான ரீதியிலாம் பிரச்சனைகளை கொண்டு போறதன் மூலம் சர்வதேச நாணய நிதியம் தன்னுடைய 3வது கட்ட கடனையும் கொடுக்கிறதுன்றதுக்கு அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், கொடுக்கிறதாக கூறியிருக்கிறார்கள். ஆகவே ஓரளவுக்கு பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை வந்து ஒரு சமநிலையில கொண்டு சென்றாலும் இந்த புவியியல் புறச்சூழ்நிலைகள் வந்து இவருக்கு பல சிக்கல்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. இது இந்த தேர்தல் காலத்துக்கு வரைக்கும் எந்த அளவுக்கு இந்த சிக்கல்களுக்கு இவர்கள் பதில் கூறப்போகிறார்கள் அல்லது அதை எப்படி அதுக்கு மக்களுக்கு மத்தியில அதுல ஒரு நம்பிக்கை ஏற்படுத்த போகிறார்கள் வந்து ஒரு முக்கியமான விடயம். இந்த ரீதியில வந்து இது அவர்களுக்கு முன்னால் இருக்கிற சவாலின் பொழுது இதுல இவர்களை எதிர்பார்க்கிறது மாதிரி மேலதிகமான வாக்களை பெற முடியுமா அல்லது, ஆனா இதுல இங்க ஒரே ஒரு விடயம் தெளிவாக தெரிகிறது என்னன்னா, ஒரு ரணில் மற்றது அவரோட சேர்ந்த கோஷ்டியினரும் வந்து பாரிய பிரச்சாரங்களையும் இந்த நாட்டை கட்டி எழுப்பின நம்பிக்கையும் மக்களுக்கு ஏற்படுத்தினதன் போல ஒரு கணிசமான அளவு வாக்கு 17% வாக்கை அவர் பெற்றிருந்தார். 22 லட்சம் என்று நினைக்கணும். அப்படியான நிலையில அந்த வாக்குகள் வந்து இனி ரணில் எந்த விதத்திலும் அவர் அரசியல் ஒதுங்கிவிட்டார். ஆகவே அவர்களுக்கு அந்த இவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்புவதால வந்து என்ன பிரயோசனம் என்ற மனோநிலையும் மக்களுக்கு வரும். ஆகவே இந்த வாக்குகள் யாரை நோக்கி செல்ல போறதுன்றது இது கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட பகுதி வந்து அன்றாவுக்கும் குறிப்பிட்ட பகுதி சஜித்துக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே அங்க ஒரு இருதுருவ போட்டி ஒன்றுதான் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் தான் அங்க எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே இது அப்படி ஒரு இருதுருவ போட்டியாக போகுமாக இருந்தால் நிச்சயமாக அன்றாவுக்கு குறைந்தபட்ச பெரும்பான்மை வரக்கூடிய வாய்ப்புகளையும் கூட அது உருவாக்கும். அது எப்படி போறன்றதை பொறுத்திருந்தான் பார்க்கணும். நாங்க கடந்த காலத்திலேயே ஓரளவுக்கு அனுமானிக்கக்கூடிய இருந்தது யார் இந்த முன்னணி வேட்பாளர்கள் யார் தோற்க போறார்கள் என்று சொல்லி அதுல நாங்க எதிர்பார்த்தது விடயங்கள் யாருக்கு அவை அந்த விடயங்களை பார்க்கும் பொழுது இன்றைக்கு தென்னிலங்கையிலிருந்து பலர் வந்து கடந்த சபாநாயகர் வந்து ஒரு எந்த காலத்திலுமே தோற்காத ஒருவர் வந்து நினைக்கின்றேன் அவர் வந்து தான் தேர்தலில் இருந்து ஒதுங்கி கொள்ள போறேன், ஏமாற்றம் அடைந்து விட்டேன் என்ற ரீதியில் அவர் கூறியிருக்கிற கருத்துக்களையும் நாங்க பார்க்கக்கூடிய இருக்கிறது. அது மாதிரி பொது தேர்தலும் வந்து கனவேருக்கு ஓய்வளிக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். தமிழ் பகுதிகளிலும் வந்து இந்த சிக்கல்கள் சிலருக்கு ஏற்பட்டதால வந்து அவர்கள் தாங்கள் அதிலிருந்து விலகி கொள்றதாக அறிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த பார் லைசன்ஸ் வாங்குறதுக்கு அல்லது வேற தேவைகளுக்காக இவர்கள் வந்து தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு அரசாங்க கட்சியிட்ட பின்கதவால இவர்கள் பேரம் பேசி இருக்கிறார்கள் தங்களுடைய தேவைக்காக என்ற செய்திகள் வந்து பரவுவதன் காரணமாக சிலர் வந்து போட்டியிலிருந்து விலகிறது என்று சொல்லியும் அறிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில வந்து இப்பொழுது முக்கிய தரப்பாக வந்து தமிழரசு கட்சி என்கிற தரப்பும் மற்றது என்ன தமிழர் தேசிய மக்கள் முன்னணியும் அல்லது டிடிஎன்ஏ தேசிய தமிழர் முன்னணி என்று கூறுவோம் தமிழ்ல, இவர்கள் தான் ஒரு பிரதான பாத்திரத்தை வைக்கிறார்கள். அதுல
சிவலிங்கம் குறிப்பிட்டது போல குறுந்தேசியவாத குழுக்கள் இவைகள் எல்லாம் ஒன்றிணைந்துதான் இந்த சங்கு சின்னத்திலே போட்டியிட்டார்கள். இப்ப சங்கு சின்ன ஆனா அப்பொழுது போட்டியிடும் பொழுது குறிப்பாக இவர்கள் எதிர்பார்க்கிற வெற்றியை பெறமாட்டார்கள். வாக்குகள்ல 1,00,000 தாண்டாதுன்ற அளவுக்கு கூறினவர்கள் இன்றைக்கு திடீரென்று சங்கு சின்னத்தை எடுத்த உடனே இவ்வளவு தூரத்துக்கு பெரிய கவலைப்படுற அளவுக்கு அங்க என்ன நடந்துட்டு தெரியல. ஏனென்றா அவ்வளவு நம்பிக்கையோட இருந்தவர்கள் இவர்களை மக்கள் தூக்கி எறிஞ்சு விடுவார்கள் இல்லையா. ஆனா கிட்டத்தட்ட 2,00,000க்கு மேலான வாக்குகள் விழுந்ததுன்றதுக்கு பிறகு அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்களா? அந்த ரீதியில இந்த சங்கு சின்னம்ன்றது மீண்டும் மக்களை மயக்குறதுக்கான ஒரு போக்கை உருவாக்கி விடுமான்ற சந்தேகங்கள் இருக்கலாம். ஆனா என்னை பொறுத்த வரையில நான் அறிந்த வரையில இதுல இந்த சங்கு சின்னத்தை வைத்திருக்க வேணும், அது ஏதோ தேசிய சின்னம்ன்ற ரீதியில சில குறுந்தேசியவாதம் பேசுகிற தீவிரவாத சக்திகளினுடைய எச்ச சொச்சங்கள் தான் அந்த கூச்சலை எழுப்பினது. ஆகவே அது அவர்கள்ட்ட இருந்து இல்லாமல் ஒரு ஜனநாயக சக்திகள் என்ற ரீதியில குறைந்தபட்சம் தேர்தல் அரசியலுக்குள்ளே அது பிரயோசனப்படுகிறது என்னும் பொழுது அவர்களுக்கான ஒரு தோல்வியாகத்தான் நான் பார்க்கிறேன். அவர்களுடைய அந்த இனி தொடர்ந்து இதே மாதிரி சொல்லிக்கொண்டு அல்லது தாங்கள் எடுத்த முடிவுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ரீதியில அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு தொடர்ந்து அனுமதித்துக் கொண்டிருக்க முடியாது. ஆகவே இந்த கூட்டங்கள்ல கூக்குரல் எழுப்புறவர்கள் கனடாவில் கூட்டத்தை குழப்பினதா இருந்தா என்ன, அல்லது சுவிஸ்ல தெருவில் நின்று சண்டை பிடிக்கிறதா இருந்தா அது மாதிரி அங்கேயும் ஒரு கோஷ்டி இந்த நடவடிக்கைகள்ல ஈடுபடுறவர்கள் தான் இந்த கருத்துக்களை வச்சிருக்கிறார்கள். ஆகவே இந்த சின்னம் என்பது முதல்ல தென்னிலங்கையில ஒரு கட்சிக்கு இருந்தது, சிகள ஹெல உரிமையாவில இருந்து பிரிந்து சென்றவர்கள்ட்ட இருந்தது. அதுக்கு பிறகு அது அவர்கள் கைவிடப்பட்டதுக்கு பிறகு அது தேர்தல் ஆணையத்திட்ட இருந்த பொழுது இந்த சின்னம் புறப்பட்டது. அது திரும்ப தேர்தல் ஆணையத்தில் இருக்கும் பொழுது அதை கேட்டது. அது போல நான் அறிந்த வரையில மணிவண்ணன் போன்றவர்களும் அதுக்கான முயற்சியை மேற்கொண்டதாகவும் நான் அறியக்கூடிய இருக்கிறது. ஆனா அது லேட் என்ற ரீதியில சின்னம் இவர்களுக்கு கிடைத்திருக்கு. ஆகவே இந்த சின்னம் ஒரு பெரிய கொள்கை பிரகடனத்தின் மத்தியில் வந்ததுன்றதையும் அல்லது அதை பற்றி எல்லாம் பெரிய அளவுக்கு நாங்கள் பிரலாபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லிச்சுன்னா மக்கள் அதுல உறுதியாகத்தான் அவர்களுடைய தாங்கள் தீர்மானிக்கிறதுல சரியாகத்தான் இருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு இந்த அரசியல்ல தாங்கள் ஏமாற்றம் அடைந்து விட்டோம்ன்ற காரணத்தால இதைத்தான் நான் கூறினேன். தமிழ் மக்கள் உண்மையிலேயே பெருமளவுக்கு வாக்களிக்காமல் இருக்கிற நிலையை மாற்றினது இந்த பொது வேட்பாளருக்கான ஒரு போட்டியும் கூட. அதன் காரணமாகத்தான் மற்றவர்களும் இன்னாருக்கு போட்டால் அது பிரயோசனமா இருக்கும், அவர்கள் சில தீர்வுகளை தருவார்கள் என்ற ரீதியில அந்த வாக்குகளை அளிக்கிறதுக்கான ஒரு உந்துதலையும் அதுக்கு கொடுத்தது. ஆனா இப்பொழுது இந்த இலங்கையினுடைய அரசியல்ல தமிழரசு கட்சி ஒரு பலமான நிலைமையில இருக்கிறதா, அல்லது அவர்கள் எல்லோரோடையும் இணைந்து செல்லக்கூடிய நிலைமையில அவர்கள் மீண்டும் சுமந்திரன் கேட்கிறார் இந்த வீட்டு சின்னத்துல எல்லாரும் போட்டியிடுங்க, இதுதான் நீங்க போண்டு அவருக்கா உள்ளூராட்சி மன்றத்துல நாங்க தனிச்சு கட்டுவோம் சொல்லி ஒருக்கா கலைச்சு விடுவார்கள், பிறகு திரும்ப கூப்பிடுவார்கள் என்ற ரீதியில அவர் அடிக்கடி நல்லா பொய்யும், அவர் நல்ல சட்டத்தரணியை பொறுத்தவரையில நல்லா பொய்யும் பேசுறவராக இருப்பாரு. அவர் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா பொய்யலையும் பேசுவார். ஒரு திறமையான சட்டத்தரணின்னா அவர் திறமையான பொய் பேசுகிறவராக இருக்கணும்ன்றதுக்கும் உதாரணமாக சிலர் இருக்கிறார்கள். அதனுடைய அவர் அந்த ரீதியில அவர் அடிக்கடி ஏதோ கணக்க முந்தி நடந்தது எல்லாரும் மறந்ததுன்றது மாதிரியும், அல்லது ஒரு சந்தர்ப்பத்தில் வேற ஏனைய கட்சிகளுக்கு மத்திய உழு கொண்டு இருக்கா, அல்லது இவர்கள் ஏதாவது செயல்பாடு இருக்கா, இவர்களுக்கு இவர்களால் என்ன பிரயோசனம் என்று சொல்லி கேட்பார், பிறகு திரும்ப வாங்க என்று சொல்லி சொல்லுவார். அதனுடைய ஒரு நாகரிகமான முறையில தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு நாங்கள் எப்படி ஒரு தீர்வை காண்றதுன்ற இதுல எப்படி உணைந்து போகணும் என்ற இதுல எந்த பேச்சுகளும் பேசுறதாகவும் தெரியவில்லை. ஆகவே இப்படிப்பட்ட நபர்கள் தலைமை தாங்கும் வரைக்கும் தமிழரசு கட்சியும் உருப்படாது, அதே மாதிரி ஏனைய கட்சிகளும் அதில் இருக்கிறவர்களுடைய சுயநல அரசியலும் தொடர்ந்து செல்லுமாக இருந்தால் அவைகளும் உருப்படாது. ஆகவே மாற்றத்தை தமிழ் மக்கள் விரும்புகிறார்களாக இருந்தால் அவர்கள் நிச்சயமாக அந்த மாற்றத்தை நோக்கி செல்லுவார்கள். அந்த மாற்றத்தை அவர்கள் காட்டியும் இருக்கிறார்கள். ஆகவே எதிர்காலத்துல அதே மாதிரியான மாற்றத்தை நோக்கி அவர்கள் நகர்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்பொழுது நிறையவே ஏற்பட்டிருக்குது. அது எந்த அளவுக்கு அந்த மாற்றம் தமிழ் மக்களுக்கு பிரயோசனம் அளிக்க போகிறதுன்றதை பொறுத்திருந்தான் பார்க்க வேணும். எதுவாக இருந்தாலும் இந்த இப்பொழுது இருக்கிற கோஷம் அந்த ஊழல்வாதிகள் இவர்கள் எல்லாரும் வெளியேற வேணும், அல்லது அவர்கள் அவர்களை திரும்ப மக்கள் தெரிய செய்யக்கூடாதுன்றதை மக்கள் அந்த மாற்றத்தையாவது கொஞ்சம் புரிந்து கொண்டு செயல்படுவார்கள் என்றால் அது தமிழ் மக்களுக்கு ஒரு நல்ல வரப்பிரசாதமா இருக்கும்ன்றதான் என்னுடைய நம்பிக்கை. நன்றி.
ஆம், அந்த வகையிலே உறவுகள் கேட்டது டாக் டு டிவிசியின் அரசியல் உரையாடல். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியிலே உரையாடுவோம் உறவுகளே. நன்றி, வணக்கம். It's time to celebrate. Phyllis, foresight, dream of tomorrow and wonderful things to come. Talk to TBC.